பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராய், அற்புதங்களை செய்கிறவராய், பராக்கிரமசாலியாக இன்றைக்கு நமக்காக ஜீவிக்கிறார். ஆமென். இந்த பூமியில் நாம் வாழும்போது அநேக நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் கடந்து வரலாம். இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரிடர்கள் வரும்போது எந்த டெக்னாலஜியினாலும் இயற்கை சீற்றங்களை, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை தடுக்க முடியாது, ஒருவரால் முடியாது. ஆனால் அதையும் அதோடு எதிர்த்து நிற்கவும், ஹல்லேலூயா, அங்கே ஒரு அமைதல் உண்டாக்கவும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எல் ஷடாய், அவர் இந்த பூமியை சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா, அவர் இயற்கையை படைத்தவர். அப்படி என்றால் அந்த கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். 93 சங்கீதம் 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். இந்த பூமியிலே நாம் வாழும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்திற்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு விரோதமாக தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக பலவிதமான அவன் போராட்டங்கள் இது போலவே நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக சீறி அடிக்கலாம், எழும்பலாம், இறைச்சலிட்டு எழும்பலாம், அலை திரண்டு எழும்பலாம். ஹல்லேலூயா, நம்மாலே ஸ்தோத்திரம் சந்திக்க முடியாத, கடந்து போக முடியாத, மேற்கொள்ள முடியாத போராட்டங்கள் கடந்து வரலாம். ஒருவரால் உதவி செய்ய முடியாத, ஒருவரால் ஸ்தோத்திரம் நம்மை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ஆனாலும் அப்போதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அவர் அநாதியாக இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் உறுதியானது. ஆதலால் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சீயோன் பர்வதத்தை போல என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுவோம். ஆதலால் கர்த்தரிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம். எந்த சூழ்நிலையிலிருந்தோம், எந்த பிரச்சனையிலிருந்தோ, நடுக்கடலில் நாம் தத்தளித்து கொண்டிருந்தாலும் அங்கேயும் கடல் மேல் நடந்து வந்து விடுவிக்கிற இயேசு இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறார். ஜெபிப்போம். அப்பா, எங்கள் அளவில்லாமல் இயேசுவை வழி நடத்துகிற நல்ல பிதாவே, இந்த வசனத்தின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு